இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட சேர்ந்து இந்த 2ஆம் நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்திருக்கக்கூடியதான வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். நீங்கள் இரவு நன்றாக ஓய்வெடுத்து உற்சாகமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக நாம் ஒரு இடத்திற்கு போகும் பொழுது எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். கடந்த 16 வருடங்களாக கர்த்தர் தந்திருக்கக்கூடியதான கிருபையினாலே இந்த கூட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக தேவ தயவினாலே நீங்கள் நடத்தி முடித்திருக்கிறீர்கள். அதற்கு பின்னாடி சிலருடைய பங்களிப்பு, பொறுப்பு, உழைப்பு, அர்ப்பணிப்பு இருக்கிறது. நாம் காலையில் திடீர்னு வந்து உட்காந்துருப்போம். நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பல பேருடைய உழைப்பு இருக்கிறது. ஒரு சாதாரணமாக சிறிய ஒரு 50 மெம்பர்ஸை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தணுன்னா அது ஒரு சாதாரணமான வேலை அல்ல. அதற்கு தேவனுடைய கிருபை அவசியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடந்த 17 வருடங்களாக, அதாவது 16 வருடங்களாக கிட்டத்தட்ட இந்த காரியங்களை நேர்த்தியாக நீங்கள் நடத்தி முடித்திருக்கிறீங்க. அதில் நிறையா கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை ஆராதிக்கவும், மற்ற நாட்களிலே வேத ஆராய்ச்சி ஜெப கூட்டங்களை நடத்தவும் கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக தேவனை நான் துதிக்கிறேன். இன்றைய தினத்தில் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாம் சிலுவையில் பார்க்க ஆரம்பித்தோம். நேற்றைய தினத்தில் நாம் அதை தியானிக்க ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை அவருடைய கடைசி உபத்திரவத்தின் சமயத்தில் எப்படி இருந்தது? ஒரு மனிதன் நன்றாக இருக்கும் பொழுது அவனுடைய சிந்தையும் நன்றாகத்தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழப்பம் வரும் பொழுதும் கஷ்டம் வரும் பொழுது தான் அவருடைய உண்மையான சிந்தை வெளிப்படும். மனிதனுடைய சிந்தைகள், உண்மையான சிந்தைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழத்தில் ஒளிஞ்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணீர் எப்படி இருக்கும்? தெளிந்த நீரோடையை போல அழகாக இருக்கும். அப்படி குட்டையை நம்ம கலக்குனா தான் அடியில் இருக்கிற சாக்கடையா இல்லை வேறு ஏதாவது இருக்கிறதா? ஏன்னா எப்பயுமே கலக்குனா தானே மேலே வரும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையையும் நாம் அறியணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஸ்டிர் பண்ண வேண்டியிருக்கு, கலக்க வேண்டியிருக்கிறது. இந்த கலக்குதல் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழலில் அது வெளிப்படும். ரொம்ப நீங்கள் ப்ரெஷராக உணர்வீங்க வேலையின் சமயத்தில், அல்லது ஃபேமிலியில், ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தில். இப்படி நாம் பல சூழ்நிலைகளை என்ன செய்யப்படுவோம்னா கலக்கப்படுவோம். அப்போ தான் நாம் யாருங்கிறது வெளிப்படும். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லது எனக்கு சில சமயம் கவுன்சிலிங்காக ஏதாவது கேட்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தை, பிரதர் மற்ற எல்லா சமயத்துலையும் நான் ஓகே தான் பிரதர், ஆனால் என் மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டானா என்னால் அதை தாங்க முடியல. நான் பாட்டுக்கு கெட்ட வார்த்தையில் பேசிடுறேன், திட்டிடுறேன், சில சமயம் அடித்து விடுகிறேன், அவளும் என்னை போட்டு வெளுத்து விடுகிறாள். ஆனால் மற்ற நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களுக்கு அந்த சமயத்தில் தான் பிரச்சனை. எமி கார்மைக்கேல் அம்மையார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவனுடைய ஊழியத்தை மிக சிறப்பாய் செய்து கொண்டிருந்தவங்க இந்தியாவில். ஒரு முறை என்ன ஆயிற்று, அவர்கள் தவறி விழுந்ததில் அவர்களுக்கு அடிபட்டது. அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க. 1 மாதம் 2 மாதம் போச்சு, 1 வருஷம், கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் படுத்த படுக்கையிலே இருந்தார்கள். அவங்க படுத்துக்கிட்டே தான் தேவனுடைய ஊழியத்தை செய்தாங்க. நிறைய கவுன்சிலிங் பண்ணாங்க, நிறைய எழுதினார்கள். அநேகருக்கு பிரயோஜனமாக பெட்டில் படுத்துக்கிட்டே வாழ்ந்தாங்க.
ஒரு முறை அவரிடத்துல ஒருத்தர் வந்து இப்படியா ஒரு கேள்வியை கேட்டார். நான் மற்ற சமயங்கள்லாம் நல்லா இருக்கிறேன், ஆனால் சில சமயத்தில் மட்டும் நான் ரொம்ப கோவப்படுறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு அந்த பக்கத்தில் இருக்கிற கிளாஸ், நல்ல கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நிறையா மண்ணை போட்டு மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அவர் கொண்டு வந்தார். கொஞ்சம் நேரம் வச்ச உடனே அது தெளிந்த தண்ணீராக இருந்தது. திடீர்னு அதில் ஒரு குச்சியை வச்சு கலக்குனாங்க. அந்த தண்ணீர் எல்லாம் கலங்கின தண்ணியாய் மாறியது. திடீர்னு அப்போ கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்க, தெளிந்த தண்ணீராய் போயிடுச்சு. இப்போ அவங்கக்கிட்ட சொன்னாங்க, உங்கள் லைஃப்பில் இந்த அடியில் இருக்கக்கூடிய சாக்கடையை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, தூண்டிவிட முடியாது. நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்று சொன்னால், சூழ்நிலைகளால், சில மக்களால், நம்முடைய சிந்தைகளால் தூண்டிவிடப்படுகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அந்த டியூன் ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட மனிதன் வெளியே வந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை என்பது அப்படி அல்ல. அட் எனி காஸ்ட், எந்த சூழ்நிலையிலும், அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், நாம இருக்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் வேதம் நமக்கு பறைசாற்றுகிறது. ஸோ அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேண்டும். அதை குறித்து ஆழமாக நாம் வரக்கூடிய இந்த 4 செஷன்ஸ், இன்றைக்கி 2 இருக்குது, நாளைக்கு 2 இருக்கு அல்லவா, நாம் இதையெல்லாம் தியானிப்போம். சரி, சிலுவையிலே நாம் 2 வார்த்தைகளை தியானித்தோம். 3வது ஒரு வார்த்தை இருக்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதிலும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படுகிறது. 3வது வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, தெரியுமா? எஸ், பார்ப்போம், அதை வாசிக்கலாம். யோவான் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். John chapter 19 verse 25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பேசிய 3வது வார்த்தை இந்த 26ஆம் வசனத்தில் இருக்கிறது. அங்கு ரொம்ப தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். முதலாவது இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு வேத இறையியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய தாயை தாய் என்று அழைத்ததாக பைபிளில் இல்லவே இல்லை. தாய் என்று அழைத்ததாக இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சுட்டி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாய் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் கானாவூர் கல்யாணத்துக்கு வந்தாங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவின் அம்மா. ஆனால் இவர், அதாவது பேசும் பொழுது, உரையாடலாக பேசும் பொழுது, வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே தாயே, அதோ உன் மகன், அம்மா இந்த பாருங்க, இவன் தான் இனிமேல் உன்னுடைய மகன், அப்படி எந்த வார்த்தையுமே நம்ம பார்க்க முடியாது. ஹோல் பைபிளில் 4 சுவிசேஷத்துலேயும் அம்மா என்று இயேசு கிறிஸ்து நேரடியாக தன்னுடைய தாயை அழைத்ததாக பைபிள் பதிவு செய்யவே இல்லை. மாறாக அவர் எப்படி அழைக்கிறார்? ஸ்திரீயே என்று அழைக்கிறார், பெண்ணே என்று அழைக்கிறார். இது ஏன் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது?
வேண்டுமென்றே பதிவு செய்யப்பட்டு விட்டதா? ஒருவேளை தெரியாமல் எழுதி விட்டார்களா? இல்லை. வேதத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்கென்று எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க நம்பிக்கையின் பிரகாரம் அவங்களால இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட தன்னுடைய தாயை மரியாளை என்னென்னு அழைக்கல, தாயே என்று அழைக்கல. பார்த்தீங்களா? அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம அவர்களை தவறு சொல்லலை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய வேதத்தில் அவர் எங்கெல்லாம் ஸ்திரீயே என்று பேசினாரோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க தெரியுங்களா? அன்னையே அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கூகுளில் நீங்கள் அடித்து ஒரு ஆர்சி கேத்தலிக் தமிழ் பைபிள் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஏதாவது நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கு பேர் மொழிபெயர்ப்பல்ல. நம்மளுடைய கருத்தை என்ன செய்வது? திணிப்பது. ஏன்னா அவங்களால அதை ஒத்துக்கொள்ள முடியலை. இயேசு கிறிஸ்து இப்படி பேசியிருப்பாரா? கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு வர்ற இடத்துல தாயே அதோ உன் மகன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அன்னையே அதோ உன் மகன். நாம் எப்பொழுதுமே வேதாகமத்துக்கு நம்மளுடைய சொந்த கருத்தை என்ன பண்ணிடக்கூடாது, திணிச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன் அப்படி சொன்னார்? மரியாதை குறைவா பேசிட்டாரா? இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு கருத்து ஆழம் இருக்கிறது. அது தெரியாம நாம அப்படி போற்றக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தாயே அப்படிங்கிறதுக்கான அந்த கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா மெத்தரா அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து தான் மதர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. கிரேக்க வார்த்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மெதரா அப்படிங்கிற வார்த்தை. பெண்ணே அப்படின்னா குணாய் அப்படின்னு அர்த்தம். குணாய் அப்படின்னா ஸ்திரீயே அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தெளிவாக அந்த பைபிள் சொல்லுகிறது, குணாய் ஸ்திரீயே, மெதரா அப்படி இல்லை, அதோ உன் மதரா. அப்போ எல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும்? ஸ்திரீயே என்று ஏன் அழைக்க வேண்டும்? இதில் நான் உங்களுக்கு சில குறிப்புகளை வெளிப்படுத்துகிறேன். இதன் மூலமாக நாம் சில பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அவர் அம்மா என்று அழைக்காமல் இருந்ததற்கு ஒரு காரணம் நேரடியாக வேதத்தில் இல்லாவிட்டாலும் கூட ஒரு காரணத்தை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் தியானிக்க முடியும். ஏன்னா அகில உலகத்திலும் நேரடியாக பிதாவால் அனுப்பப்பட்டு அண்ட சராசரத்திற்கும் இரட்சகராக அதில் யாரும் வந்து விடுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் தாயும் வந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கும் யார் தான் இரட்சகர்? சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் தாய் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் பாவமற்றவள் என்கிற கருத்து தவறு. அவர்களும் இந்த உலகத்தில் வந்த பொழுது நம்மை போல ஜென்ம சுபாவத்தில் தான் என்ன செஞ்சாங்க? பிறந்தார்கள். அவர்களுக்கும் எது தேவை? ரட்சிப்பு தேவை. எஸ், அந்த இரட்சகர் யார்? இயேசு கிறிஸ்து. அதை அடிக்கடி அம்மாவுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஒருவேளை நீங்கள் எனக்கு அம்மாவா இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு யார்? இரட்சகர். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கும் இரட்சகர். சில சபைகள் நம்புவது போல இயேசு கிறிஸ்து கடவுளின் தாய் என்று நம்புகிறார்கள். அந்த பதம் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. கடவுளின் தாய். இயேசு கிறிஸ்துவின் தாய் என்பது கரெக்டு, ஆனால் கடவுளின் தாய் என்பது ராங். அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லையா? அவர் தேவன்தான்.
எப்பொழுதுமே அவர் தேவனாக இருக்கிறார். மரியாளிடத்தில் தேவன் பிறக்கவில்லை. கொஞ்சம் இது ஆழமான கருத்து. மரியாளிடத்தில் யார் பிறக்கல? தேவன் பிறக்கல. தேவன் எப்பொழுதுமே தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அல்லது குமாரன் சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு அவர் வருகிறார். அந்த அதாவது மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவை மரியாள் பெற்றெடுத்தார்கள். தேவனை பெற்றெடுத்தார்கள் அப்படின்னா அது கான்செப்டே தவறாக போயிடும். தேவனை யாராலும் என்ன செய்ய முடியாது? பெற்றெடுக்க முடியாது. இதை இன்னும் சிறப்பாக விளக்கணும்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் அல்லவா, அவருக்கு உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு, அவர் தேவனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார். 3 நாட்கள் அவர் பூமியில் இருக்கிறார். இப்போ அவருக்கு ஏதாவது நடந்தது தெரியுமா? தெரியாது. உலகத்தில் நடக்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தேவன். அந்த தெய்வத்துவம் சாகவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் எடுத்த சரீரம் மரித்து போனது, அவருடைய தெய்வத்துவம் சாகவில்லை. ஏன்னா தெய்வத்துவத்திற்கு பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது. அப்படியானால் மரியாள் எப்படி தேவனை பெற்றெடுக்க முடியும்? இல்லையா? தெய்வத்துவத்தை மரியாளால் என்ன செய்ய முடியாது? பெற்றெடுக்க முடியாது. ஆகவே மரியாள் கடவுளின் தாய் என்பதல்ல, இயேசு கிறிஸ்துவின் தாய் என்பதுதான் சரியானது. இயேசு என்கிற பெயர் அவர் பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். பழைய ஏற்பாட்டில் இருந்த யோசுவான்னு ஒரு பெயர் இருக்கு, பார்த்தீங்களா? அதனுடைய கிரேக்க பெயர் தான் இயேசு. எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கத்தோலிக்க சபையார் என்ன நம்புகிறார்கள் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து கடவுளின் தாய் என்று நம்புகிறார்கள். அன்னை மரியாள் மரிக்கவில்லை என்று நம்புகிறார்கள். அன்னை மரியாள் பாவமற்றவள் என்று நம்புகிறார்கள். ஆனால் நாம் என்ன நம்புகிறோம் என்று சொன்னால், அன்னை மரியாள் மரியாதைக்குரிய ஸ்திரீகளிலே மிகவும் போற்றத்தக்க மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. என தேவனுடைய பார்வையில் மிகவும் நீதிமானாய் காணப்பட்ட ஒரு பெண்மணி. கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு பெண்மணி. தன்னுடைய திருமணத்தில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று தேவ சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்த உண்மையிலே நமக்கு ஒரு முன்மாதிரியான பெண்மணி. பட் அதனால் அவங்க கடவுளுக்கு தாயோ பாவமற்ற தன்மையிலோ அவர்கள் இல்லை. கடைசியில் அவர்கள் மரிக்காமலேயே பரலோகம் போய்விட்டார்கள் என்ற கருத்தையும் நாம் நம்புவதில்லை. அவங்களும் என்னதான் பண்ணியிருப்பாங்க? நம்மளை மாதிரி செத்து போயிருப்பாங்க. சாதாரண மனிதர்களைப் போல அவர்களும் என்ன செய்கிறார்கள்? மரிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, பாருங்க, விஷயத்துக்கு வரலாம். எதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அம்மாவை பார்த்து கடைசியில் இதோ உன்னுடைய மகன், அந்த மகனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்து அந்த வீட்டினுடைய மூத்த நபராக இருக்கிறார். அவருக்கு நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க. அவர் தான் மூத்த நபர். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண சட்டத்தின்படி பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை மூத்த நபருடையது. எப்பொழுதுமே மூத்த நபருக்குத்தான் எல்லா விதமான பொறுப்புகளும் வழங்கப்பட்டது. ஒரு வீட்டை பார்க்கணுன்னா மூத்தவர் தான். அம்மாவை அப்பாவை பார்க்கணுன்னா யார் தான்? மூத்தவர் தான். இளையவர் பார்த்தாலும் பார்க்கலாம், பார்க்காட்டியும் போகலாம். பைபிள் அதை பற்றி பேசலை. ஆனால் இன்னைக்கு அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில், பிரமாணத்துவ காலத்தில், பைபிள் சொல்லிருச்சு மூத்த அண்ணன் நீ மட்டும்தான் அப்பா அம்மாவை பார்க்கணும், அந்த பக்கம் கூட நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன் பைபிள் அப்படி சொல்லுதுங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஒருவேளை அதே காரணம் நீங்களும் பின்பற்றுனீங்கன்னா இதை நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறத பின்பற்றலாம். மூத்தவரை மட்டும் பார்க்க வைக்கலாம். ஏன் பைபிள் அப்படி சொல்லுச்சுன்னா, அன்னைக்கு மூத்தவருக்கு மட்டும்தான் சேஷ்டபுத்திர பாகம், 2 பாகம். சேஷ்டபுத்திர பாகம்னா அர்த்தம் என்னன்னா டபுள் போர்ஷன் அர்த்தம். அப்பாவுக்கு சொத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொத்தை 2ஆ பிரிக்கக்கூடாது. அந்த சொத்துல டபுள் போர்ஷன் யாருக்கு போயிடணும்? அண்ணனுக்கு போயிடணும்.
அதனால தான் ஏசாவுக்கு டபுள் போர்ஷன், சேஷ்ட புத்திர பாகம். அவங்களுக்கு ஏன் 2 பாக சொத்து அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று, இந்த டபுள் போர்ஷனை அவங்க விற்கவே கூடாது, எக்காரணம் கொண்டு விற்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷன். இந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, மூத்த நபருக்கு கொடுக்கப்பட்டது, மூத்த பையனுக்கு. இளைய பையன் அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதில் இருக்கக்கூடிய பாதிகள். ஒருவேளை இன்றைக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபாலோ பண்ணலாம். சொத்தை 2ஆக பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்கணும்? ஆமாம், டபுள் போர்ஷனை பிரித்து அண்ணாவுக்கு கொடுத்துட்டு அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு ஓகேன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த டபுள் போர்ஷனும் அன்னைக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா அவர் மூத்த நபராக இருக்கிறார், தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார், கடமையை நிறைவேற்றுகிறார். இதை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் தியானிக்கிறோம். கடைசி மரிக்கும் தருவாயில் கூட தனக்கு இருந்த ஒரு கடமையை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. அன்னை மரியாள் வயிற்றில் அதுக்கப்புறமாக பிறந்தாங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்னா நிறைய இடங்களில் போகும்போது இதோ அவர்களுடைய சகோதர சகோதரிகள் நம்மிடையே இருக்கிறாங்கல்ல, இவர் தச்சர் அல்லவா, அவங்க சகோதரர்கள் நம்ம கூட கூட இருக்கிறாங்கல்ல. ஆனால் கேத்தலிக் சபை அதை நம்பாது. அது அவங்க பெரியப்பா பிள்ளைங்க அப்படின்றவாங்க. அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அது அவங்க சித்தப்பா பிள்ளைய, பெரியப்பா பிள்ளைய. சித்தப்பா பிள்ளைகள் இருக்கலாம், பெரியப்பா பிள்ளைகள் இருக்கலாம், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் தான் சித்தப்பா பிள்ளைகள் இருப்பாங்க, பெரியப்பா பிள்ளை இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவரும் நம்மளை மாதிரி தான் பிறந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பாருங்க சகோதர சகோதரிகள் நம்ம கூட இருக்கிறாங்களே. மேசியா இப்படியா பிறப்பாரு? ஏன்னா அன்னை தாயின் வயிற்றிலிருந்து, கன்னி வயிற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை ஏசாயாவில் வாசிக்கிறோம் 7:14. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றெடுப்பாள். அப்போ மக்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கிறது? அப்போ ஒரு உண்மையிலே மரியாள் மூலமாக மேசியா இந்த உலகத்திற்கு வந்தா, அதே மரியாளுக்கு அப்புறம் எப்படி குழந்தைகள்லாம் பிறப்பாங்க? அவங்களோட சகோதர சகோதரிகள் நம்ம கூட இருக்கிறாங்களே, அதனால தான் அவங்களுக்கு டவுட்டு. இதோ இவர் தச்சனா இருக்கிறார், சகோதர சகோதரிகள் நம்ம கூட இருக்கிறாங்க, பெரியப்பா பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா டவுட் போடுவாங்க, சித்தப்பா பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா சந்தேகப்படுவாங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றில் பிறந்ததுனால அதுக்கப்புறம் அதே மரியாளுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அவர்களுடைய சிந்தனை தவறாக இருந்தது. இவர் தச்சர் அல்லவா என்று நினைத்தார்கள். ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவாக அல்லவா பிறக்க வேண்டும், இவர் தச்சராக இருக்கிறார் அல்லவா. தச்சர் வேலையை அன்றைக்கு மிக சாதாரணமான வேலையாக பார்த்தார்கள். தச்சன் அல்லவா. தேவனுடைய திட்டம் அறியவில்லை. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். அவருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர் ஏன் தன்னுடைய சீசனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கிற சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை குறைஞ்சபட்சம் தங்களுடைய சகோதரனாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாரம் இருக்கிறது. தங்களுடைய சகோதரனாகவும் ஏற்றுக்கொள்ளலை. சொந்த வீட்டில் தீர்க்கதரிசிக்கு என்ன இல்லை? கனம் இல்லை, மரியாதை இல்லை. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். ஆனால் அதே சகோதரர்கள் பின்னாடி பரமேறி போனதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்து போனதுக்கு அப்புறம் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் தான் யாருங்க தெரியுங்களா?
இயேசு கிறிஸ்துவின் ஒரு முக்கியமான சகோதரர், உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், யாக்கோபு. நமக்கு ஒரு நிருபம் இருக்கு பார்த்தீங்களா, யாக்கோபுன்னு ஒரு புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை யார் எழுதுனான்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து கூட பிறந்த சகோதரன், பிரதர். இதுக்கு முன்னாடி அவர் இயேசு கிறிஸ்துவ மனுஷனாவே மதிக்கல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி சகோதர சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் மதிமயங்கி இருக்கிறார்னு சொன்னாங்க. வாசிருக்கீங்களா? அவருக்கு மதிமயங்கி இருக்கிறார்னா அது சரியான தமிழ் பதம், பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவர் சில இடங்களில் பிரசங்கம் பண்ணுகிறார், அற்புதங்களை எல்லாம் செய்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நம்ப முடியல. என்ன, நம்ம வீட்டில் பிறந்த ஒரு பையன், இவர் எப்படி எல்லாம் மேசியாவா இருக்க முடியும்? கடைசியில் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவர் மதிமயங்கி இருக்கிறார், இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதே யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நிருபத்தில் அவர் என்ன எழுதுறாரு தெரியுங்களா? முதல் அதிகாரம், யாக்கோபு முதல் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. என்ன எழுதி இருக்கிறாரு? எப்பேற்பட்ட மாற்றம் பாருங்க. நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நான் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவனாகிய யாக்கோபுன்னு எழுதியிருப்போம். பெருமையா இருக்கும்ல, உண்மைதானே? எங்க பிரதர் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அப்பதான் பேதுரு பயப்படுவார். பேதுருவே, நான் யார் தெரியுமா? அண்ணன், தம்பி இயேசு கிறிஸ்து கூடவே பிறந்த, ஒரே பாயில நாங்க தூங்கினோம். எத்தனை முறை சண்டை போட்டிருக்கணும் தெரியுமா? நான் அவரை எத்தனை முறை கடிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? என்னன்னா நாம் அடிக்கடி என்ன பண்ணிடுவோம், நம்மளை பெரிய ஆளாக காண்பிக்கிறதற்கு சில பேரோட நம்மளை இணைச்சிக்குவோம். சில மூத்த ஊழியர்கள், பெரிய ஊழியர்கள், அவரை பார்த்துருக்கவே மாட்டோம். அல்லது எங்கேயாவது அப்படி அந்த வழியில் அப்படி போயிருப்பார், அப்படி நம்ம பார்த்து சிரிச்சிருப்பார். அவர் கூட பல மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன் தெரியுமா? அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு என்னன்னா நமக்கு அது ஒரு பெருமையாக இருக்கிறது. அது என்னை ஒரு பெரிய ஆளாக காமி. இங்கே பாருங்க, அவர் என்ன கூட பிறந்த ஒரு சகோதரன். ஆனால் இவர் என்ன அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஊழியக்காரன்கிற வார்த்தையை மாற்றணும் முதல்ல. இது பழைய தமிழ்ங்க, மரியாதைக்குரிய வார்த்தையாக இருக்குது. உண்மையிலே அது அப்படி கிடையாது. வேலைக்காரன்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. இதை ரெண்டு ஒரே வார்த்தை தான், இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், சர்வெண்ட். இந்த சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை உண்மையிலே எப்படி மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேலைக்காரன் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஏன்னா ஊழியக்காரன் சொல்லிட்டா அதில் ஒரு பெரிய கௌரவம் வெளிப்படுகிறது. ஊழியக்காரன் நோ, யார் அவங்க? நீங்கள் நானே யார்? வேலைக்காரர்கள். சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? வீட்டில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, ஹோட்டலில் சர்வ் பண்ணக்கூடியவங்க சர்வெண்ட், சர்வ் பண்ணுவாங்க. இந்த சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த சர்வெண்ட்டுங்கிற கிரேக்க வார்த்தைக்கு, டியூலோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்குது. நம்ம தான் அதை சர்வெண்ட்டுன்னு மாற்றிக்கிட்டோம். உண்மையிலே அது அடிமைன்னு அர்த்தம். டியூலோஸ், அதுக்கு பேர் என்னங்க? டியூலோஸ், அடிமை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு சர்வெண்ட்டுன்னு சொல்லிட்டாலே அவங்கெல்லாம் யாராக தான் இருப்பாங்க? அடிமையாக தான் இருப்பாங்க. அடிமைகளுக்குத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இங்கு யாக்கோபின் சிந்தையை பாருங்க, ஜேம்ஸ் அவருடைய சிந்தையை பாருங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது நம்மளுடைய சப்ஜெக்ட் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். ஏன் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? ஜேக்கப். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு என்ன பேர்? ஜேம்ஸ். ஏன் அப்படி மாறி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எந்த பேருமே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மாற்றமே இல்லை. டேவிட்னா புதிய ஏற்பாட்டிலேயே அவர் யார் தான்? டேவிட் தான் இங்கிலீஷில். பழைய ஏற்பாட்டில் மோசஸ் அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே அவர் யார் தான்?
மோசஸ் தான். பழைய ஏற்பாட்டில் ஜேக்கப்னா புதிய ஏற்பாட்டிலே அவர் யாராக தான் இருந்திருக்கணும்? ஜேக்கப்பா தான் இருந்திருக்கணும். திடீர்னு எப்படி ஜேம்ஸாக மாறினார்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஜேக்கப்பா தான் இருந்தார். 16வது நூற்றாண்டில் அவரை நம்ம ஜேம்ஸாக மாற்றிட்டோம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? 16th செஞ்சுரியில் கிங் ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பெரிய அரசர். அவர் என்ன பண்ணாருன்னா, வேதாகமத்தில் இந்த வேதாகமத்தை தெளிவாக நம்ம மொழிபெயர்க்கணும், இங்கிலீஷில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அப்போ அதிகாரப்பூர்வமாக பல பேரை நியமித்து ஒரு நல்ல இங்கிலீஷ் வேர்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இங்கிலீஷ் வேர்ஷனை கொண்டு வந்தார். அதை தான் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இவ்வளவு அருமையாக பண்ண அவர் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை பண்ணிட்டார். தன்னுடைய இந்த வேலை உள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல ஜேம்ஸ் அப்படிங்கிற பேரை போட சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளே கொண்டு வந்தார். எங்கே வந்து ஜேக்கப் அப்படின்னு இருக்கோ அதை என்னன்னு மாற்றினார்? எஸ், ஜேம்ஸ்னு மாற்றினார். அதை பின்னால் இருக்கக்கூடியவங்க மாற்றிடலாம் வேணாம் அப்படின்னு யோசித்தாங்க. கடைசியில் அவங்க என்ன, சரி பரவாயில்லை அப்படியே என்ன செய்வோம், விட்டுருவோம், சரி நடந்தது நடந்துருச்சு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஜேம்ஸ் தான் 1611 1611ஆம் ஆண்டு அந்த ஒரிஜினல் அது என்ன சொல்கிறது அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வெளியிட்டார். நீங்கள் இது இணையத்தில் பார்க்க முடியும். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த பழைய இங்கிலீஷில் இருக்கும். கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எளிதான இங்கிலீஷாக இருக்குது இருக்கா. திஸ் இஸ் மை பென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா, அங்கே எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் பென் ஆஃப் மீன் போட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? பென் ஆஃப் மீயா, என்ன அது இப்படி ஒரு இங்கிலீஷ் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அதை நம்ம சுருக்கி என்னன்னு வச்சுட்டோம், மை பென் அப்படின்னு வச்சுட்டோம். யுவர் அப்படிங்கிற இடத்துல தான் தை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கும். மிக பழமையான அந்த ஆங்கிலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இது நம்மளுடைய செய்திக்கு இல்லை என்றாலும் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாராவது நாளைக்கு கேட்டாங்கன்னா ஏன்பா இப்படி பேர் இருக்குது, ஜேம்ஸு ஜேக்கப்னு மாறி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு புதுசாக ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் பைபிளில் ஒருத்தர் பேரை சேர்த்துட்டாரு பார்த்தீங்களான்னு நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது. என்னடா பைபிளில் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு ஷாக் ஆகிடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்லேஷன், இது ஒன்றும் மூலப்பிரதி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மூலப்பிரதி என்பது கிரீக் தான். கிரீக்கில் யாருமே எதையும் சேர்க்க முடியாது. எபிரேய பைபிளில் யாரும் எதையும் சேர்க்க முடியாது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். இந்த டிரான்ஸ்லேஷனில் மேபி சில என்ன சொல்கிறது மொழிபெயர்ப்பு தவறுகள் இருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நத்திங் ராங் இன் தட். ஆனால் ஒரிஜினல் மூல பிரதி என்பது நம்மக்கிட்ட அப்படியே தான் இருக்குது, மேனுஸ்கிரிப்ட். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விஷயத்திற்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்து கடமையை நிறைவேற்றுகிறார், ஆப்ளிகேஷன். இதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில குறிப்புகளை வைத்திருக்கிறேன். நமக்கு நேரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, இப்போயே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போய்விட்டது. ஒரு விசுவாசி தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. மொத்தம் 1 2 3 4 5 குறிப்புகள், 7 குறிப்பு எழுதி வச்சுருக்கிறேன். நீங்கள் தாங்குவீங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் நமக்கு நேரம் கிடைக்கிற வரைக்கும் அந்த குறிப்புகளை என்ன செய்வோம், தியானிக்கலாம். வீட்டில் போய் என்ன பண்ண போகிறீங்க, டிவி தான் பார்க்க போகிறோம் பிரதர். சரி பரவாயில்ல, அந்த ப்ரோக்ராம்லாம் நாளைக்கும் இருக்கும், பார்த்துக்கொள்ளலாம். அந்த காலத்தில் தான் சில ப்ரோக்ராம்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப என்ன செய்யாது, வராது. இன்றைக்கி 1000 முறை திரும்ப வரும், இணையத்தில் இருக்கும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எதுவும் போய்விடாது. தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஜஸ்ட்டு 1 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம். ரைட். முதல் குறிப்பாக பெற்றோர்களுக்கு உரிய ஒரு கடமை. வேதம் என்ன பேசுகிறது, மொத்தம் என்னென்ன கடமை வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். பெற்றோர்களுக்குரிய கடமை, பிள்ளைகளுக்குரிய கடமை, வாலிபர்களுக்குரிய கடமை, வயோதிபர்களுக்குரிய கடமை. எல்லாமே பைபிள் தாங்க சொல்லுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே செய்யக்கூடிய கடமைகள். அடுத்து சபை விசுவாசிகளுக்குரிய கடமை, சமுதாயத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை. சொசைட்டியில் இயேசு கிறிஸ்து எல்லா கடமையும் நிறைவேற்றினார். ஒரு தாய்க்கு மகனாக கடமையை நிறைவேற்றினார். 12 சீஷர்களுக்கு டீச்சராக, ஆண்டவராக அவர் கடமையை நிறைவேற்றினார். எல்லாருக்குமாக அவர் எல்லா இடத்திலும் கடமையை நிறைவேற்றினார். சமுதாயத்திலும் அவர் கடமையை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வரி கட்டுறதுல கூட அவர் எப்படி இருந்தார்? கரெக்டாக இருந்தார். எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் அவர் இடரலாக இல்லை. எல்லா இடத்திலும் கரெக்ட். அந்த இயேசு கிறிஸ்துவ தான் எனக்கு முன்மாதிரி. அதே சிந்தை. ஸோ நம்பர் 1, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெற்றோர்கள்னு சொல்லிட்டாலே அவங்க யாரு? பெற்றவர்கள். கரெக்டு தானே? பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க யாரு? பெற்றவர்கள். அப்ப அவங்களுக்கு என்ன கடமை இருக்க போகுது? பெத்ததை என்ன பண்ண வேண்டியிருக்கு? சரியா வளர்க்க வேண்டியிருக்கு. பெத்த கடமை. வேதம் பெற்றோர்களுக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய கடமையே, அவர்களை எப்போ அவங்க பெற்றோர்கள் நம்ம சொல்றோம்னா பெற்றெடுக்கும் போது அதுதான் அவங்களுக்கு இருக்கிற கடமை. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கடமைன்னு பேசினா பேசிட்டே போனால் இது வந்து ஃபேமிலி கேம்பாக மாறிடும். அது வேற இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எப்பயுமே அந்த கணவன் மனைவியை வச்சு பேசுறதுங்கிறது பிரசங்கிமார்களுக்கு அது வந்து கொடுத்து வச்ச ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகலாம். நிறைய வந்து 2 பேரையும் போட்டு வாங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். பெற்றோர்களுக்கு இருக்கிற கடமையை குறித்து பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காமிக்க விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 13 verse 1. நீங்கள் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. அப்பொழுது தாம் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த இஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த இஸ்திரி தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதன் சாயல் போல் மகா பயங்கரமா இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்காக கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். ஓகே, போதும்.
பெற்றோருக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கடமை தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்தல், சரியாக வளர்க்குதல். ப்ளீஸ், நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பேசலை, எனக்கு உங்களை பற்றி யாருன்னு எனக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகள் பல வித்தியாசமான சூழ்நிலையில் அவங்க வளர்ந்து வருவாங்க. அவங்களுடைய பிஹேவியருக்கு ஜீன் காரணமாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுடைய பிஹேவியர் காரணமாக இருக்கலாம், அவங்க படிக்கிற சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் அவங்களுடைய பிஹேவியரை வந்து தாக்குது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவங்கள சரியாக வளர்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஊழியனை குறித்ததான தகுதியை குறித்து வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயுல. அவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படிய வைக்க முடியும் என்று அர்த்தம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறார்கள். அப்போ நமக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க, வேறு வழியே கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்கிறீங்க, கேட்டுத்தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. தட்ஸ் எ ரூல். த சேம் வே அவங்க உங்ககிட்ட சாப்பிட்றாங்க, உங்களால் வாழுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அவங்க சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் they have to obey. அவர்கள் தங்களுடைய அதாவது பெற்றோர்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது. இது ஒரு சட்டம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு என்ன செய்யுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அது அவர்களுக்கு. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன தெரியுங்களா, அவர்களை கீழ்ப்படுத்துதல். யாருமே பிறக்கும்போது கீழ்ப்படிதலோடு பிறக்க மாட்டாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளையின் நெஞ்சில் மூடத்தனம் ஒட்டி இருக்கு. மதியீனம் சொன்னால் நமக்கு ரொம்ப நல்ல வார்த்தையாக தெரியுது, ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டாக தெரியுது. மதியீனம், மதி இல்லாதவர்கள். நல்லா இருக்குல்ல கேட்க. முட்டாள்னு சொன்னால் எப்படி இருக்கு பாருங்க. அதைத்தாங்க இன்னொரு வார்த்தையில் மதி இல்லாதவர்கள் அப்படின்னா, வா சூப்பர், என்னை ஏதோ பாராட்டுறாரு போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் முட்டாள்னு சொல்லிட்டா போதும், ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டா போதும், ஐயோ என்னை திட்டிட்டீங்க, சரி ஓகே. ஏன்னா பைபிள் சில இடங்களில் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. பிள்ளையினுடைய இருதயத்தில் என்ன ஒட்டி இருக்கிறது, முட்டாள்தனம் ஒட்டி இருக்கு. அது எல்லாமே அடங்கிருச்சு. ஏன்னா ஒரு மூடனை குறித்து நீங்கள் வாசிக்கணும்னா நீதிமொழிகள் புத்தகம் ஞானியை குறித்து பேசும், மூடனை குறித்து பேசும். மூடன் என்னெல்லாம் செய்வான்னு வாசிங்க. இனிமேல் உங்களுடைய பைபிள் ஸ்டடி எப்படி இருக்கணும்னா, நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூடன் ஞானி, இந்த பக்கம் மூடன், இந்த பக்கம் ஞானி. மூடன் என்னெல்லாம் செய்வான்னு எழுதுங்க. டெய்லி ஒரு அதிகாரத்தை படித்து அதில் மூடனை குறித்து என்ன போட்டிருக்க எல்லாம் எழுதுங்க, ஞானியை குறித்து என்ன போட்டிருக்க எல்லாம் எழுதுங்க. வருஷம் ஃபுல்லாக பைபிள் தானே படிக்க போகிறோம். சும்மா அப்படியே படிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி எனக்கு கடமை தீர்ந்துருச்சுன்னு போகக்கூடாது. பைபிள் வாசிக்கிறதுங்கிறது கற்றுக்கொள்ளுதல். அப்போ மூடன், அதாவது பிள்ளையினுடைய நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும். அவங்க நம்ப மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க, பெற்றோர்களை கூட நம்ப மாட்டாங்க. சில சமயம் நல்லதே நீங்கள் செஞ்சாலும் சரி, எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரலம்பாங்க. நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்யறதில்ல. நீங்கள் 24 மணி நேரமும் அவங்கள போற்றி பாதுகாத்தாலும் கூட நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படிம்பாங்க. நீங்கள் சரியில்லை. அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியின்னு அப்படி எப்பயுமே ஒட்டிகிட்டு இருக்கு. இப்படி தான் ஒரு நாள் என்னாச்சு, ஆமை கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து நாம் டூர் போகலாம் அப்படின்ட்டு போனாங்க. இந்த ஆமை கூட்டங்கள் பல மைல் தூரம் கிளம்புறாங்க டூருக்கு. அப்படியே கூட்டம் கூட்டமாக போகிறாங்க எல்லாம். அப்பா மகன் பிள்ளை அப்படின்னு ஒரு குடும்பம் அப்படி போயிட்டுருக்குறாங்க. அங்கே எல்லாம் இப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பல தூரம் வந்ததுக்கு அப்புறம் ரைட், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொண்டு வந்த சாப்பாடை என்ன செய்யலாம், சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாம் சாப்பாடை எடுத்து பார்த்தா உப்பு டப்பாவை மறந்துட்டு வந்துட்டாங்க, சால்ட்டை மறந்துட்டு வந்துட்டாங்க.
ஐயோ சால்ட் இல்லாட்டி என்ன பண்ணுறது, உப்பில்லா பண்டம் குப்பைக்கே சொந்தமாயிற்றே, இனிமேல் எப்படி நம்ம சாப்பிட்றது எல்லாம் பேசுகிறாங்க. அதில் ஒரு யங்கு சின்ன பையன், சின்ன ஆமை, எல்லாரும் அவனை பார்த்துட்டாங்க. டேய், எல்லாரையும் விட நீ தான் வேகமாக நடக்கிற ஆள், நாங்கள் உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவோம், நீ என்ன பண்ணுற, போய் உப்பு டப்பாவை எடுத்துகிட்டு வந்துரு. எல்லாரும் சொன்னதுனால இந்த இவனால் தட்ட முடியல, இந்த ஆமையினால் தட்ட முடியல. ஓகே, நான் போய் எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் யாரும் சாப்பிடக்கூடாது. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், யாரும் சாப்பிடக்கூடாது, நாங்கள் சாப்பிட மாட்டோம். இந்த ஆமை அப்படி கிளம்பி வீட்டுக்கு போய் உப்பு டப்பாவை எடுக்க போயாச்சுன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. என்னடா அது, இவன் உப்பு டப்பாவை எடுக்க போனவன் இன்னுமா எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். 3 மாதங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மேலே எல்லாரும் சொல்கிறாங்க, இனி அவன் வர்ற மாதிரி தெரியல, நாம் என்ன செஞ்சிருவோம், சாப்பிட்ருவோம் அப்படின்னு கூடையை திறந்து சாப்பிட்றதுக்கு எடுத்தாங்க. உள்ளேருந்து மலிச்சுன்னு அவன் குதிச்சான். பார்த்தீங்களா, என்னைய விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் நல்லவங்க கிடையாது, அதனால தான் நான் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெற்றோர்கள் மீது கூட பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்களும் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நிறைய நாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை எங்கே வச்சிடறோம், பிள்ளைகள் மேல் வைக்கிறோம். என் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உன்னையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், ஐ டோன்ட் பிலீவ் யூ. என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க? இல்லைப்பா, நான் எப்பொழுதுமே தேவனை நம்புகிறேன். நீங்கள் எங்களை கவனிக்கலாம், கவனிக்காமல் கூட போகலாம், ஆனால் எங்களை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எங்களை ஒருத்தர் கவனிச்சுட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நரை வயது வரைக்கும் முன்னே நான் என்ன செய்வேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன், காப்பேன். நீங்கள் எங்களை பார்க்கலாம், நல்லது, பார்க்காம விட்டாலும் we don't worry about it. எங்களை பார்த்துக்க கர்த்தர் இருக்கிறார். நாம் அதிகமாக பிள்ளைகள் மேலே எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் வைத்து கொள்ளுகிறதுனால ரொம்ப நாம் டிப்ரெஷன் ஆகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். சில வேளைகளிலே மன அழுத்தத்தில் போய் கஷ்டப்பட்டு அழுது துக்கத்தில் போகிறோம். இது எதுவும் தேவனுடைய திட்டம் அல்ல. நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மீது மட்டும்தான் இருக்கும். நம்ம கடமையை செய்வோம், பலனை என்ன பண்ண வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். கடமையை செய்ய வேண்டி இருக்கிறது. எப்பொழுதுமே வேதம் பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை போதிக்க. நீ கடன் கொடுத்தால் கூட கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்கள், ஆமாம், திரும்பி கிடைக்கும் எதையுமே பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம். பேரண்டிங் கூட அப்படித்தான். சரி, ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கிற கடமையாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், என்ன வசனம் பாருங்கள், நியாயாதிபதிகள் 13:3 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஓகே. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பெற்றோர் ஆகிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. வசனம் அப்படித்தானே வாசிக்கிறோம். அவனை, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு முன்னாடி, பெண்ணே நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ எக்காரணம் கொண்டும்
இந்த என்ன சொல்கிறது, திராட்சை ரசமோ மதுபானமோ தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எப்படி இரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிள்ளையை வளர்ப்பதற்கு முன்பதாக பெற்றோர்களுக்குரிய கடமை என்ன தெரியுங்களா? தங்களை பார்ப்பது, தங்களை சரி செய்து கொள்வது. கிறிஸ்துவின் சிந்தை என்பது அதுதான். மேக்சிமம் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையை மட்டும் கீழ்ப்படிதலில் நடத்துவது, நாம் கீழ்ப்படியாமல் பிள்ளையை மட்டும் கீழ்ப்படிதலில் நடத்துவது. என்றைக்குமே பிள்ளைகள் அதை கேட்கவே மாட்டாங்க. நன்றாக நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஒரு முறை காந்தியடிகள் அவரை பற்றி இப்படி ஒரு செய்தி சொல்லுவாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரியல. காந்தியடிகள்கிட்ட ஒரு அம்மா போனாங்க, இந்த பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றாங்க, எப்பயுமே மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க, நீங்கள் சொன்னாவது இவன் கேட்பான். காந்தியடிகள் சொன்னார், சரி போயிட்டு நாளைக்கு வாமா அப்படின்னு அனுப்பிட்டார். மறுநாள் அதே மாதிரி பையனை கூட்டிகிட்டு போனார். காந்தியடிகள் பார்க்குறாரு, சரி போயிட்டு மறுநாள் வா. திரும்ப மறுநாள் அந்த அம்மா வர்றாங்க, திரும்பவும் என்ன சொல்கிறாரு, போயிட்டு நாளைக்கு வாங்க. இந்த அம்மாவுக்கே தாங்க முடியல. சரி இவர் ஏதோ ஒரு மகான் பெரிய மனுஷன், சரி சொல்கிறாரு நம்மளும் செய்வோம். திரும்ப போயிட்டு மறுநாள் வரும்பொழுது, தம்பி ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இனிமேல் சரியா அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இதை சொல்கிறதுக்கு எதுக்குங்க இத்தனை நாள் அனுப்பி விட்டீங்க? இல்லை, இத்தனை நாளும் நானும் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல, நானே அதை செய்யாமல் எப்படிங்க இதை உபதேசிக்கிறது? அதனால் 3-4 நாள் கஷ்டப்பட்டு இதை நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன சரி பண்ணிக்கிட்டு இப்போ அவனுக்கு நான் போதிச்சிருக்கிறேன். நாம் ஒன்றை செய்யாமல் யாருக்கிட்டையும் எதையும் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஸோ வேதம் முதலாவது போதிக்கிறது, பெற்றோர்களே பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்பதாக பெற்றோர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவதூதன் பேசியது யாருக்கிட்டன்னு கேட்டிங்கன்னா, கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. மனோவா இருக்கும் பொழுது எங்கே போய் பேசிட்டாரு? மனோவா ஒய்ஃபுக்கிட்ட போய் தேவதூதன் பேசியாச்சு. இப்போ கணவன் வயலில் இருந்து வீட்டுக்கு வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க, ஒரு ஆள் அவர் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போயிட்டாருங்க, ஐயோ குய்யோ முறைன்னு இந்த அம்மா சொன்ன உடனே இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுங்க, இப்படி எல்லாம் வளர்க்க வேண்டும். அடுத்த நிமிஷம் மனோவா தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? பாருங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். ஏன்? மனோவாவுடைய லைஃபு அல்லது மனோவாவினுடைய சிந்தை என்ன தெரியுங்களா? ஒருவேளை மனைவி கிட்ட தேவதூதன் பேசி 1-2 மனைவி மறந்துருந்தாங்கன்னா, முன்ன பின்ன எதையாவது ஒன்றை சொல்லி வச்சிருந்தா, ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன், அதே தேவதூதனை என்கிட்டையும் சொல்ல வைங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன், வீட்டு தகப்பன். நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் பிள்ளைகள் அறிவுரை சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னப்பா இந்த வயசில் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னப்பா இந்த வயசில் போய் இப்படி இருக்கிறீங்க, பிள்ளைகள் அறிவுரை சொல்லுகிற மாதிரி தகப்பன் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ், ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வி ஹாவ் டு சேஞ்ச் இட். எல்லாத்தையும் மாற்றி ஆக வேண்டியிருக்கு. இங்கே மனோவுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாய் வெளிப்படுகிறது. ஒரு விஷயத்தை கூட நான் விட்டுவிடக்கூடாது. திரும்பவும் தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி வச்சாரு. ஆண்டவர் கோபிக்கவே இல்லை. அப்படியா, சரி ஓகே. திரும்பவும் நேரம் எங்கே அனுப்பிட்டார் தெரியுங்களா? மனோவோட ஒய்ஃபுக்கு அனுப்பி விட்டார். ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல போட்டிருக்கு. கேட்ட ஜெபம் என்ன? ஆண்டவரே எனக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் எங்கள் மனைவிட்ட அவர் சொன்னார், எல்லாம் ஓகே தான், ஆனால்
நானும் கேட்கணும், எனக்கு அனுப்பி. திரும்பவும் ஆண்டவர் எங்கேயே அனுப்பிட்டாரு, மனோவாவுடைய ஒய்ஃபுக்கிட்டே அனுப்பிட்டாரு. ஏன்? காரணம் இருக்கிறது. பாருங்களேன் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பாருங்க 9வது வசனம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஏன் அந்த தேவதூதனுக்கு தெரியாதா? ஆதி ஆகமத்தில் தான் ஆதாம் இல்லாத சமயத்தில் சாத்தானானவன் போய் ஏவாள் தனிமையில் இருக்கும் பொழுது ஏவாளிடத்தில் பேசி பழத்தை பறித்து ஆதாமுக்கும் கொடுத்து கந்தரகோலம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் தேவதூதன் பார்க்குற, எப்படா மனோவா இல்லாமல் இருப்பான், நம்ம இந்த அம்மா கிட்ட போய் பேசி விஷயத்தை சொல்லலான்னு அதே மாதிரி அந்த ஸ்திரீ கிட்ட போய் தனியாக. அப்பொழுது மனோவா இல்லை என்பதை வேதம் பதிவு செய்கிறது. நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி சொல்லுங்க, போன டைம் வந்து சொல்லும்போது நான் சரியாக மனப்பாடம் பண்ணனா இல்லையான்னு என் புருஷனுக்கு டவுட் ஆயிடுச்சுங்க, அதனால தான் திரும்ப அனுப்ப சொன்னார். இப்போ சொல்லுங்க, எழுதி வச்சுக்கிறேன், ப்ராப்பராக நான் எழுதி வச்சுக்கிறேன், என் ஹஸ்பண்ட் வந்தவுடனே எல்லாத்தையும் அப்படியே நான் காமிச்சிருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லலை. என்ன பண்ணுறாங்க பாருங்க, 10வது வசனம். ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். இதுதாங்க பேரண்டிங். கணவனுக்கும் மனைவிக்கும் முதல்ல பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி. அன்றைக்கு ஏவாள் மாத்திரம் இதை செய்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆதாமே இப்போ ஒரு ஆள் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பழத்தை சாப்பிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நாம என்ன பண்ணலாம்? உடனடியாக ஓடி போய் 2 பேரும் பேசினா, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நாம பண்ண வேண்டாம், அங்க ஒரு பெரிய விஷயமே மாறி இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பேரண்டிங்னு சொல்லும் போது எங்க 2 பேர் தேவைப்படுகிறாங்க, ஒரு ஆள் இல்லை 2 பேர். பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அவர்களை எப்படி நடத்தணும் கேட்கறதற்கு 2 பேரும் ஒருமனப்படுகிறார்கள். என் புருஷன் இல்லாத நேரத்தில் இந்த வேலைக்காரர், இந்த தேவதூதன் வந்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் நேராக போய் புருஷனை அழைத்து வாங்க 2 பேரும் சேர்ந்து கேட்போம். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்குள் நடத்த வேண்டும், ஒரு ஆள் இல்லை. நிறைய வீட்டில் செய்யக்கூடிய தப்பு, பிள்ளைகளுடைய அபிப்பிராயத்தை பெறுவதற்காக பேரண்ட்ஸ் படுற பாடு இருக்கு பாருங்க. அம்மா கண்டிப்பாங்க, அப்பா கண்டிக்க மாட்டார், நல்ல பிள்ளையாவார். அப்பா கண்டிச்சா அம்மா நல்ல பிள்ளையாரு. பிள்ளைக்கு தெரியும் யாருக்கிட்ட விஷயத்தை சொன்னா நமக்கு எதுவுமே நடக்காது, யாருக்கிட்ட விஷயத்தை சொன்னா தர்மடி கிடைக்குன்னு பிள்ளைகளுக்கு தெரிகிறது. அம்மா கிட்ட சொன்னா எதையுமே அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏமாத்துவாங்க, மறைச்சிருவாங்க. யாருக்கு தெரிகிறது? பிள்ளைக்கு தெரிகிறது. மிகப்பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு போய், என்னங்க பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்க, ஐயோ என்னாச்சுங்க, பக்கத்து வீட்டு கூரையை தீய வச்சுட்டாங்க. அது வரைக்கும் என்னம்மா பண்ண, சின்ன சின்னதாக தாங்க தீய வச்சுக்கிட்டு இருந்தான், நானும் பரவாயில்ல சின்ன பையன் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ வீட்டையே கொளுத்திட்டாங்க. எப்படி இருக்கும்? ப்ளீஸ், எப்பொழுதுமே 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளை என்ன செய்யணும், திருத்தணும். ஒரு பிள்ளைக்கு அப்பாவை நல்லவர் மாதிரியோ அம்மாவை நல்லவர் மாதிரியோ எந்த தோற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது, பயங்கர ஆபத்து. அதே மாதிரி பேரண்ட்ஸ் பிள்ளையை திருத்தும் பொழுது, கிராண்ட் பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேய் நீ பண்ணாத தப்பாவாடா என் பேராண்டி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே அப்பா அம்மாவுடைய மான மரியாதையெல்லாம் டேமேஜ் பண்ணி கேவலப்படுத்தி பிள்ளைகளுக்கு, நீ அப்படிப்பட்டவன் தானா, எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிற, உங்கள் அப்பா முட்டை மார்க்கு வாங்கிட்டு வந்தான்,
இப்போ உனைய வந்து ஏன் 5 மார்க் கம்மியாச்சுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு தாத்தா சொல்லிடுவார். இந்த பிள்ளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நம்ம கேட்க வேணால் சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை திருத்துறதெல்லாம் சும்மா தான் போல் இருக்கு என்கிற எண்ணம் தான் வரும். இது எல்லாமே மாறணும். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தலையிடாமல் பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து அதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிற பிரகாரம் பிள்ளைகளை திருத்த வேண்டும். சும்மா கண்ணு முன்னு தெரியாமல் போட்டு அடிக்கிறது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசுதல், சில விலங்குகளுடைய பெயரை சொல்லி பிள்ளைகளை அழைத்தல், எருமை, பன்றி, நாய், எக்காரணம் கொண்டும் இது போன்ற வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாதீங்க. இது ஒரு நல்ல பேரண்டிங்கான அழகே கிடையாது. ஃபஸ்ட்டு அடிக்கிறதையே நிறுத்தணும். அது வந்து இருக்கிறதுலே உச்சபட்ச தண்டனையாக வச்சுருக்கணும், மிகப்பெரிய ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அடி வெளுத்துட்டீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப என்ன 4 அடி தானே, அடிந்தாங்க, அடிங்க, சீக்கிரம் அடிங்க, போகணும், நான் அடிச்சுட்டு விடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். முதல்ல உங்களுடைய பார்வையினாலேயே அவங்களை கீழ்ப்படிதலுக்குள் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பார்வை பார்த்தாலே போதும். என்னுடைய மனைவி வேலைக்கு போனதுக்கப்புறம் என் பிள்ளை என் கூடயே தான் இருப்பாள். பிறந்து கொஞ்ச நாள்ல இருந்து ரொம்ப நாள் வரைக்கும் நான் வெளியில் மீட்டிங் எங்கே போனாலும் சரி, அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் அவளை தூக்கிட்டு தான் போகணும். இவளை நான் காலையில் இருந்து மீட்டிங் ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங், எல்லா மீட்டிங் பார்த்தீங்கன்னா இவளை எந்த இடத்துல உட்கார சொல்ல அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாள். இந்த பக்கம் நகர மாட்டா, அந்த பக்கம் நகர மாட்டா, அப்படியே உட்காந்துட்டு சேரில் உட்காந்துருப்பாள். வீட்டில் வந்தால் ஓடுவா, ஆடுவா, விளையாடுவா. மீட்டிங்னு வந்துட்டா போதும், ஒரு பக்கம் நகரவே மாட்டாள். ஒரு சகோதரன் எங்கள் சபையில் செல்வகுமார் வேற ஒரு சபையில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்ட் சர்ச். இதே மாதிரி ஒரு குட் ஃப்ரைடே மீட்டிங் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து 3 வயசோ 3 வயசு சம்திங். இப்போ அங்கே நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே உட்காருப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். பிரசங்கம் பார்த்தீங்கன்னா 2 hours தொடர்ந்து, அங்கெல்லாம் அது பிரச்சனையே இல்லை, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம். 2 மணி நேரம் அவன் பார்த்தா அசையாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவள் பக்கத்தில் உட்காந்துருந்தவர், அவர் பேர் செல்வகுமார். இதை பார்த்துட்டு அவர் எங்கள் சபைக்கு வந்துட்டார். பிரதர், இப்படி ஒரு கீழ்ப்படிதலோடு ஒரு பிள்ளை இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. நான் ஒன்றுமே பண்ணலைங்க, நான் மீட்டிங் நடத்துறது, நான் பேசுறது, அதவே பார்த்து அவளே புரிந்து கொண்டு விட்டால். பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் சபைக்கு வந்துட்டார். இந்த ஒரு சின்ன விஷயம் அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருச்சு. வேறொரு சபைக்கு நாங்கள் ஏதோ ஒரு மீட்டிங், அவங்க எங்கள் சபையாரையும் சேர்த்து அழைத்திருந்தார்கள். அவங்க ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்க, எங்கள் சபையாரை சேர்த்து அழைத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஃபுல்லாக அந்த பிளேட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சது எங்கள் சபை மக்கள். யாரையுமே அங்கே இருக்கிறவங்கள வேலை செய்ய விடலை. ஃபுல்லாக உட்காந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு கிடையாது, சில்வர் பிளேட். அதை நம்ம சோப் போட்டு கழுவி ஆகணும். இவங்க எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளே வேலை செய்ய மாட்டோம், இவங்க வெளியிலிருந்து வர்றவங்க இந்த அளவுக்கு இழுத்து போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே. பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்கள் சபைக்கு வந்து இது ஒரு சாட்சியாக சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய பிள்ளைகளினுடைய கீழ்ப்படிதல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேரண்ட்ஸ் தெரியணும். உங்களுடைய குணம் அதில் வெளிப்படணும். இதுவரைக்கும் நீங்கள் அதை செய்யாமல் விட்டிருந்தால் சரி, ஓகே, லெட் இட் பி. ஒருவேளை அவங்க உங்கள் கையை மீறி போயிட்டாங்களா, ஓகே. இனிமேல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை ஒரு ஃபார்மேட் பண்ண ஹார்ட் டிஸ்க் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பென் டிரைவ் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி இருக்கிறீங்க, எப்படி இருக்குன்னு நினைங்க. அப்படி தான் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, வருது. இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நீங்கள் என்னெல்லாம் பதிவு பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியம். வேறு எங்கேருந்து 24/7 உங்களோட தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் தான் பதிவு பண்ண போகிறீங்க அந்த ஹார்ட் டிஸ்கில். அதை அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே வெளியில் விடுவாங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் அப்பாவை அடி, அப்பாவை மிதி, பாத்தியா அப்பாவை அடிக்கிறான்னு சொல்லி சிரிக்கிறது.
அவன் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்ப்பா அப்போ சிரிச்சிங்க இப்போ ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறான். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது மரியாதையையும் நீங்கள் கற்றுத்தர வேண்டும். பெரியவங்க வந்தால் எழுந்து நிற்க வேண்டும். பெரியவங்களுக்கு முதலாவது நாம் ஏதாவது ஒரு வாழ்த்துரை சொல்ல வேண்டும். பெரியவங்க ஏதாவது சொன்ன உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். என் மகளிடத்தில் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவள் பேர் கேரிஸ். கேரிஸ் அப்படின்னு ஒரு டைம் நான் கூப்பிட்டா நீ உடனடியாக என்னப்பா அப்படின்னு ரிப்ளை பண்ணணும். தட்ஸ் அ டிசிப்ளின். அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய தவறு. நீ ஒரு ஒழுங்கீனமான பிள்ளைன்னு அர்த்தம். உனக்கு நான் கூப்பிடுற காதில் அந்த சத்தம் கேட்டுச்சு, கேரிஸ்னு கேட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீ என்ன பண்ணணும்? ரிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். உங்கள் பிள்ளைகள் எத்தனை முறை கூப்பிட வைக்கிறாங்க உங்களை? டேய் டேய் டேய், கதவு பின்னாடி தான் இருப்பாங்க. ஒரு 5 முறை கூப்பிட்டுட்டு கடைசியில் நம்மளே எந்திரிச்சு போவோம். சரி இவன் எங்கே இருக்க போகிறான் அப்படின்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, செல்ஃபோனை எட்டு வர்றது நாமளே பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டிசிப்ளினை அதை கற்றுக் கொடுங்க. எப்போ நீங்கள் கூப்பிடுறீங்களோ அந்த நிமிஷம் அவங்க என்ன செய்யணும்? என்னப்பா என்னம்மா அப்படின்னு அவங்க அடுத்த நிமிஷம் ரிப்ளை பண்ணணும். இந்த ஒரு பேசிக் டிசிப்ளின் வந்துருச்சுனாலே ஆரம்பத்திலிருந்து அவங்கள எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொண்டு போயிடலாம். மரியாதையிலிருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பேரண்டிங், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற வசனம் இங்கு தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் பெற்றோர்களை தகுதிப்படுத்துகிறார். அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள 24 மணி நேரமும் சண்டை. கணவன் மனைவி 24 hours சண்டை. இப்போ பிரச்சனை எங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை யார் பக்கம் இழுக்கிறது, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்பா. ஏன்னா அப்போ தான் என்னை நல்லவேன்னு சொல்லுவான். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அப்பா கூட தான் நான் போவேன்னு அவன் சொல்லுவான். அம்மா அதுக்கு மேலே எதையாவது ஒன்று பண்ணி இந்த பிள்ளையை என் பக்கம் இழுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. அப்போ தான் அவன் என்ன சொல்லுவான்? அம்மா கூட நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அம்மா கூட போவேன். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? தாத்தா கூட போகிறேன்ட்டாங்க. 2 பேரு கூடயும் போல பிரச்சனையாகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நான் தாத்தா கூட தான் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். கடைசியில் அது கோர்ட்டில் அம்மா கூட தான் நீ இருக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பிள்ளையினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இவர்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய சண்டை பிள்ளைகளை பெரிய அளவு பாதிக்கிறது. முதலாவது வேதம் பெற்றோர்களுக்குரிய கடமையாக பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அது நம்மேல் விழுந்த கடமை. எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளை நீங்கள் நல்லொழுக்கத்தில் நடங்க. சில சமயங்களில் பிரம்பை கூட கையாட வேண்டும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். ஸோ நமக்கு டைம் இல்லை, கடந்து போகலாம். முதலாவது பெற்றோர்களுக்குரிய கடமையை நாம் செய்வோம். நம்பர் 2 பிள்ளைகளுக்குரிய கடமை. அதில் நிறைய நான் பேசுவேன். நீங்கள் பெற்றோர்களை பாதுகாக்கணும் எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் என்ன அதில் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, பிள்ளைகள் அல்லது வாலிபர்களுக்குரிய கடமை ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசணும்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பெற்றோர்களுடைய உதவியின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஆனால் எது வரைக்கும் என்று கேட்டால், உங்களுடைய அந்த படிப்பு மற்ற காரியங்கள் அப்படி நிறைவேறிருச்சுன்னா த வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். அது உங்களுடைய கடமையாக இருக்குது. பெற்றோர்களை நீங்கள் தாங்கணும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், குருவி அடிக்கடி கூடு கட்டும். தாய் குருவியும் அம்மா இது தந்தை குருவியும் மாத்து கட்டில் அந்த சின்ன குஞ்சு குருவிக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கேப் விடாது. அதென்னா வயிறா இது என்னையா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அது சாப்பிடும் அந்த குட்டி குருவி. அப்போத்தான் சாப்பாடை ஊட்டி இருக்கும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா பசி அப்படி இருக்கும். அந்த பிறக்கக்கூடிய அந்த முட்டையிலேருந்து அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா வாய் மட்டும் தொத்தண்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வாய் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது.
ஆன்னு வாய் திறந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கேப். நாங்கள் அந்த பக்கம் போனால் கத்து அந்த 2 குருவிகளும் என்னமோ அதை பிடிச்சி நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த கத்துவோம். நாங்கள் அதை போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். இது 24 ஹவர்ஸ் ஊட்டிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 4 டேஸோ நான் நினைக்கிறேன் 10 டேஸோ சம்திங், எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் பறவையும் இருக்காது, அப்பா பறவையும் இருக்காது, காணாமல் போயிடும். அவ்வளோ பாசமாக 24 ஹவர்ஸ் ஊட்டி டஸ்ன்னு மறைஞ்சிடும். அப்படியே என்னென்னா அவ்வளவுதான், உனக்கு உன் வேலையை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காணாமல் போயிடும். இந்த குட்டி பறவை வாய ஆன்னு திறந்து, எனக்கே பாவமாக இருக்குது. நம்ம ஸ்டூலை போட்டு ஏறி எதையாவது போட்டு சாப்பாடை விடலாமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த குட்டி பறவை அப்படியே எட்டி பார்த்து ஆன்னு கத்திக்கிட்டே கிடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் எல்லாம் காணாமல் போய் இனிமேல் ஒருத்தனும் நமக்கு சோறு போட மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது, இனி பட்னியாக கிடந்து செத்துருவோம்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் அது வெளியில் வந்து பார்க்குது. படார்னு அது கீழே விழுகும் பொழுது அப்போ தான் அதுக்கு தன்னால் பறக்க முடியுங்கிற எண்ணமே வருது. அங்கே முன்னாடி என் வண்டியை நிப்பாட்டியிருப்பேன், வண்டியில் வந்து விழுகும். நாள் எனக்கு இதை பற்றி தெரியாதனால போய் தூக்கி எதையாவது ஒன்று பண்ணலாமான்ற அளவுக்கெல்லாம் நான் தெரிஞ்சேன். கடைசியில் பார்த்தா பறந்துருச்சு. பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அவங்க உங்களை படிக்க வச்சுட்டாங்களா, த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் எந்த வேலையானாலும் சரி, வெறும் ஒரு 500 தான் எனக்கு கிடைக்குது, நோ ப்ராப்ளம், நீங்கள் வேலைக்கு போய்விட வேண்டும். ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நிறைய பேருடைய வீட்டில் வாலிபர்கள் நீங்கள் சும்மா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ப்ளீஸ், ஏதோ ஒன்று படிக்கக்கூடிய மேல் படிப்புக்கு நீங்கள் படிக்கிறீங்க, சில சமயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆக வேண்டியிருக்கு, ஓகே, லெட் இட் பி. நான் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் சோம்பேறித்தனமாக எக்காரணம் கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போ வேலைக்கு போகிறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் பெரிய அளவு மாற்றம் வரும். இதனால் தெரிஞ்சுக்குங்க. இது சபையில் யாருமே கற்றுத்தருவதில்லை. சும்மா நாம் ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிற, இதை மட்டும்தான் கற்றுத்தருகிறோமே ஒழிய நமக்கு இருக்கக்கூடிய கடமையாக இதை சொல்லுவதில்லை. வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? வயலில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி, நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, வயலில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி பின்பு உன் வீட்டை கட்டு. அர்த்தம் என்னன்னா, வயலில் எல்லா வேலைகள் மற்ற காரியங்களை சரிப்படுத்திட்டு நீ கல்யாணம் பண்ணு, அதான் அர்த்தம். திருமணம் செய்வதற்கு முன்பதாக நீங்க எல்லா விஷயத்திலும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அளவு நீங்கள் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய பேர் திருமணம் பண்ணுவதற்கு ஏன் பயப்படுறாங்க தெரியுங்களா? அவங்க 2 விஷயத்தை பார்க்குறாங்க. ஒன்று, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயப்படுறாங்க, பொறுப்புக்குள்ளே வர பயப்படுறாங்க. அவங்க ஐயோ திருமணத்துக்குள்ளே வந்துட்டா நான் சம்பாதிக்கணுமே, அதுக்காகவே வேலைக்கு போகணும், பிள்ளை எல்லாம் பெற்றெடுத்தா அவங்கள நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எப்படி பாருங்க. அடுத்து இன்னொரு சிந்தை என்னன்னா, சுதந்திரமாக இருக்க முடியாது. யார் சொன்னா? இந்த காரியங்களை எங்கேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம்? கல்யாணம் பண்ணால் சுதந்திரமாக இருக்க முடியாதா? தனியாக இருந்தால் சுதந்திரமாக இருக்கலாமா? Who told you? இது எல்லாமே வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய மாயையான கருத்துக்களாக இருக்கிறது. வேதம் நமக்கு இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று திருமணம். வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையில் ஒன்று, நீங்கள் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். எங்கேயோ ஒரு சில பேர் வரம் பெற்றவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக திருமணம் பண்ணாமல் அழைக்கப்பட்டிருக்கலாம், லெட் இட் பி. நீங்கள் திருமணம் நான் பண்ணலைங்க அப்படின்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ரீசன் வேணும். சரி, திருமணம் பண்ணலை, என்ன பண்ண போகிறீங்க? பவுலை போல் ஊழியம் செய்ய போகிறீங்களா? பேதுருவை போல் ஏதாவது பண்ண போகிறீங்க? 24 ஹவர்ஸ் எனக்கு வேலை இருக்குங்க, மினிஸ்ட்ரி அப்படி இருக்குங்க, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், எந்த ரீசனுமே இல்லாமல் நீங்கள் அப்படி முடிவுக்கு வர முடியாது. பிகாஸ் மேரேஜ் இஸ் அ மினிஸ்ட்ரி. அதுவே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. வாலிப பிள்ளைகளுடைய கடமை என்ன தெரியுங்களா?
நீங்கள் மேரேஜுக்கு ஆயத்தமாகுதல், அதுதான் மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க என்றைக்குமே பயப்படாதீங்க. மனைவியோடு ஊரை சுத்துங்கிறேன் நான். சுதந்திரம் இல்லைங்க, நான் அங்கே போக முடியாது, இங்கே யார் சொன்னா? மனைவியோடு போங்க, பிள்ளைகளோடு சந்தோஷமா போங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது பிரசங்கியில. இந்த நிலையில்லாத வாழ்வில் உன் மனைவியோடு கூட புசித்து குடித்து இந்த வாழ்வை அனுபவி. வசனம் பிரசங்கியில் அப்படித்தான் சொல்லுது. நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்காக தான் தேவன் திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆகவே இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம், 10 ஆகி போச்சு. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். பெற்றோர்களுக்கு, வாலிபர்களுக்கு, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை என்ன தெரியுங்களா? உங்களுடைய சொந்த குடும்பத்தின் தேவைகளை, பொருளாதார ரீதியான தேவைகளை நீங்கள் சந்திக்காமல் போனால், வேலை செய்து சம்பாதிக்காமல் போனால், அப்படியும் வச்சுக்கலாம். அதை குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கணும். அதுக்கு வேலை ரொம்ப முக்கியம். யாரும் இன்னைக்கு சபையில் அதை கற்றுத்தருவதில்லை. அதை நீங்கள் செய்யாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். விசுவாசத்தை என்ன செய்தவன்? மறுதலித்தவன். நீங்கள் நானும் யதார்த்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படிக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஜீபூம்பான் அப்படியே ஏதோ ஒரு ப்ரேயரை பண்ண அப்படியே என் வீட்டில் காசு வந்துடாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கலைன்னா அவ்வளோதான். இன்னும் சில விஷயங்களை நான் எழுதி வச்சுருக்கிறேன். அதை அடுத்த செஷனில் நாம் கன்டினியூ பண்ணி இன்னும் ஒரு சில தேவனுடைய கடைசி 7 வார்த்தைகளில் ஒன்றையும் தியானித்து நாம் இன்னைக்கு கூட்டத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். சரிங்களா? அதனால் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை, அவர் கடைசி மரிக்கும் தருவாயிலும் கூட தன் கடமையை நிறைவேற்றுகிறார். அதைத்தான் கிறிஸ்துவின் சிந்தையாக நாம் பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருந்தோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர், அதற்காக நன்றி. இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக, நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. மீதியான அந்த செஷனிலும் உடைய கிருபை கூட இருந்து எங்களை நடத்த கடவுது. நன்றி தகப்பனே. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.